அனைவருக்கும் வணக்கம். நமஸ்தேஸ்து பகவதம் விஸ்வேஸ்வர மகாதேவாய் திரம்பக திருபரந்தகாய திருக்காலாக்கினி கால கால திருத்ராய நீலகண்டாய மத்துஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சிறுமன் மகாதேவாய நமக. பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தால் பாலகிருஷ்ண திருவிழால் முருக பெருமான் ஆசை வந்து மீன ராசிக்கு 24/5/2026 முதல் 30/5/2026 வரைக்கும் ராசி பலன். மீன ராசியில் அடங்கிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அடங்கியது மீன ராசி. உங்க ராசியில அமர்ந்த கிரகம் சனி பகவான் ஜென்ம சனியாக உள்ளது. இருப்பினும் உங்கள் தைரிய வீரிய குடும்பஸ்தானம் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான தருணம். முயற்சி ஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் இணைந்து இருப்பது. செவ்வாய்க்கிழமை முதல் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து அமர்வது ரொம்ப அருமையான காலம். என்ன வேணும் கொடுக்கும் சனி பகவானுக்கு எல்லாம் கொஞ்சம் உங்களுடைய வேலை கொஞ்சம் குறைச்சிக்குங்க, நம்மளும் உங்களுக்கு கொஞ்சம் கவனிக்கணும், நம்ம பிள்ளைங்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மற்ற கிரகங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து சனி பகவானுடைய ஆற்றலை குறைச்சி வேலை செய்யும். சனி பகவான் இந்த காலத்துல ஒதுங்கிடுவார் கொஞ்ச நாள். குரு பகவான் 5ஆம் இடத்துல வரும்போது குரு பகவான் இருக்கிற இடம் இருந்து 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு தருணம். சனியுடைய ஆற்றல் கொஞ்சம் சற்று குறைவாகவே வேலை செய்யும். அதனால உங்களுக்கு ஜென்ம சனி என்பது மறந்து வேலை செய்யலாம், நிதானமாக செய்யணும். இருப்பினும் வேகமா செய்யக்கூடாது. ஒரு கிரகம் வழிவிட்டாலும் அந்த சனி பகவான் தாமதக்காரன், மந்தக்காரகன், ஊனக்காரகன் அனைத்தும் சொல்லுவோம். இருப்பினும் குபேர சம்பத்து கொடுக்கக்கூடிய அவர். அதனால மெல்லமா செய்யணும். மீன ராசியில அடங்கிய நட்சத்திரம் ராசி எல்லாமே பார்க்கும்போது சனியுடைய நட்சத்திரம் அதிலே உள்ள குருவுடைய நட்சத்திரம் உண்டு, புதனுடைய நட்சத்திரம் உண்டு. குரு பலத்தோட செயல்படும் போது ஒரு நல்ல தருணம். இருப்பினும் இந்த வாரம் உங்களுக்கு புதன்கிழமை இரவு 9:25 முதல் சனிக்கிழமை காலை 7:40 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருந்து வரணும். புதன்கிழமை மத்தியானம் முதல் சனிக்கிழமை வரை ஆகவே சற்று நிதானமாக இருந்து செயலாற்றினாலே உங்களுக்கு போதுமானது. தடுமாற்றமின்றி வாழ்க்கை நடக்கும். பிறர்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும். பணியிடத்தில் பொறுமையாக இருக்கணும். வண்டி வாகனம் செல்லும் போது ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும். கூட்டாக பயணம் செய்வது சிறந்தது. நானே டிரைவிங் செய்யறேன்னு அவசரப்பட்டு வண்டி ஓட்டக்கூடாது இந்த சந்திராஷ்டம காலத்து. இத்தனை கொஞ்சம் மௌனமாக இருந்தாலே போதுமானது. ஆகவே இந்த மீன ராசிக்கு தொழில் பொருளாதாரம் எடுத்துக்கிட்டாலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருப்பதால் பொருளாதார சிக்கல்லாம் நிவர்த்தி ஆகும். செவ்வாய்க்கிழமை முதல் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல வருவதால் குரு பகவான் செவ்வாய்க்கிழமை, ஆகவே உங்களுக்கு செவ்வாயும் சேர்த்து பார்ப்பை நல்ல ஒரு யோகம் சொல்லுவோம். ஒரு நல்ல ஒரு வாகனம் வாங்கிக்கலாம், நல்ல ஒரு வீடு வாங்கிக்கலாம். உற்சாகமாக செயல்படக்கூடிய தன்மை. நம்மள்கிட்ட அந்த அளவுக்குலாம் பணம் இல்லைப்பா, அப்ப மன திருப்தியாக வாழக்கூடிய தன்மை கொடுக்கும். எந்த கவலையும் இருக்கா உங்களுக்கு. அப்ப ஏதேனும் ஒண்ணு செய்து தானே தீர்வாரு. வசதிக்கு ஏற்றபடி ஒண்ணு செய்வார். அந்த மீன ராசிக்காரர் நல்ல வசதி படைத்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஏழைகளோட பணக்காரங்கள், வசதி படைத்தவர்கள், தொழில முனைவர்கள், உத்தியோகத்தில் மேலோங்கி இருக்கக்கூடியவர்கள் மீன ராசிக்காரர்கள் அதிகமாகவே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடனே செய்து முடிக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு உண்டு. மீனராசிகள் உங்களுக்கு நீங்க எந்த வேலையை எடுத்தாலும் உங்களுக்கு தாமதிக்காம செய்து முடித்து, கம்பெனிலையும் சரி ஒரு சொந்த தொழில் செய்ததா ஒரு பேர் வாங்கக்கூடிய தன்மை. வாடிக்கையாளர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் செயல்படக்கூடிய தன்மை யாருக்குன்னா மீனராசிக்காரர்களுக்கு தான் அதிகமா இருக்கும். அதே போலதான் உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கவர்ந்து இழுத்து உங்க வேலை சுமையை நீங்க குறைச்சிக்கணும். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு சக ஊழியர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மதிப்பு கிடைக்கும். இருப்பினும் வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது சிறந்தது இந்த வாரம்.
ரொம்ப அலைச்சல்லாம் வேண்டாம் அப்படின்னு இந்த மீனராசிகள் சற்று கவனமாக இருக்கணும். ஆனால் புதிய புதிய திட்டங்கள் கூட்டாளிகள் சேர்த்து செய்யலாமா? கூட்டாளிகள் உங்க ஜாதக ரீதி அலசி ஆராய்ந்து, நம்மளுக்கு 7.5 சனி, குரு பகவான் நல்ல ஒரு தருணத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துல குரு பார்வை உண்டு. என்னுடைய ஜாதகத்துல தொழில் ரீதி கூட்டு வியாபாரம் செட் ஆகும்னா பார்த்துட்டு கூட்டு வியாபாரம் செய்யணும். ஆனா கூட்டு வியாபாரம் நல்ல ஒரு முயற்சியில் ஈடுபட்டால் நல்ல ஒரு வருவாய் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே கூட்டாளிகளும் நல்ல ஒரு பணியாளர்களும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அனுசரித்து செல்லணும். அதே நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள்லாம் உங்ககிட்ட கொடுத்து அது சரி செய்து கொள்ளக்கூடிய தன்மை, உங்க உத்தியோகம் கொடுக்கக்கூடிய கம்பெனியில உங்ககிட்டே நாடுவாங்க. இந்த பிரச்சனை முடிய மாட்டேங்குது, எப்படியா முடிச்சு கொடுங்க அப்படின்னு. அதான் பணி சுமை உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட காலமாக அந்த பிரச்சனை முடியாமல் இருக்குது, எந்த ரூபத்தில் நான் முடிக்கலாம், அது உனக்கு தான் தெரியும், நீ தான் முடிச்சுக்கணும். இந்த மீனராசிக்காரன்ட்ட திணிச்சிருவாங்க. இன்னொரு பொறுப்பு ஜாஸ்தியா, சரி செய்து முடிப்போம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை சக ஊழியர்களையும் சரி, மேல் அதிகாரிகிட்டையும் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். அதிகாரிகிட்ட நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். பணி செய்யக்கூடிய எம்டி கிட்ட நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய தருணம் நெருங்கி விட்டது. குரு பகவான் 5ஆம் இடத்துல வருவதால் குடும்பத்துல அனைத்தும் சுபமே. கிரகப்பிரவேசம் பண்ணிடலாம், கல்யாணம் செய்திடலாம் அப்படிங்கலாம் உங்களுக்கு தயாராகிடுவீங்க. வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், வீடு கட்டிடலாம் அப்படிங்கலாம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிக்கு உண்டான தருணம். புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதனால நல்ல ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான இடையில இருக்கக்கூடிய கசப்பான மனநிலையெல்லாம் மாறக்கூடிய தன்மை. இத்தனை காலம் கணவன் மனைவி என்ன செய்தோம், அவங்க ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் வாழ்ந்தோம், நிம்மதியா இருந்த வீட்டுல. அவன் பேசல நான் பேசல, நான் பேசல அவன் பேசலன்னு இருந்தோம். ஆனா இப்போ எல்லாம் கலந்து பேசி கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலம். ஆகவே இதனால் உங்களுக்கு கருத்து வேறுபாடு எல்லாம் மறைந்து சுமூகமான வாழ்க்கை நடக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய தன்மையாகவே மாறும். இருப்பினும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனம் செலுத்தணும். வாயு தொந்தரவு, அஜீரண கோளாறு வராமல் பார்த்துக் கொள்வது சிறந்தது. ஆரோக்கியத்தில் பிரச்சனையில் சற்று உணவுல கட்டுப்பாடு வைத்துக் கொள்வது சிறந்தது. ஆகவே வாயு தொல்லை, அஜீரண கோளாறு இருந்தால் உரிய முறையில மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்வது சிறந்தது. மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். 7.5 சனியாக இருந்தாலும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு கல்வி உண்டாகும். பெண்களுக்கு நல்ல ஒரு தன்மை. அதிகமாக மதிப்பெண் எடுத்த ஆண் பெண் இருபாலருக்குமே அவங்களுக்கு ஏற்றபடி ஒரு கல்விக்கு தகுதி ஆயிடுவாங்க. அதனால அவர் நல்ல மதிப்பு, புதிய புதிய ஆடைகள் வாங்கிக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே இத்தனையும் நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு கொடுக்கும். இருப்பினும் ஏதேனும் ஒரு குறைபாடுக்கு இறைவனை சார்ந்து இருக்கணும். தினசரி அல்லது வியாழக்கிழமை தவறாம மகான்களை தரிசனம் செய்யணும், குருமார்களை தரிசனம் செய்து வருவது, அல்லது குரு பகவானை போய் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் வணங்கி நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவது நல்ல சிறந்த பலன் கொடுக்கும். வாரம் தவறாம குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வாருங்க. உங்களால முடிஞ்சதை தான தர்மம் செய்யுங்க. செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தருணம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானத்துக்கு ஏதேனும் உதவி கொடுக்கும் போது இந்த குரு பகவான் திருப்தி ஆகும். சனி பகவானுக்கு சேர்த்து திருப்தி அடைவார். 7.5 சனியாக இருந்தாலும் குரு பகவான் உங்கள் அனுகிரகமாக இருந்தாலும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கும் போதும் அவர் திருப்தி அடைந்து உங்க கைமேல் பலன் அழைத்து கொடுப்பார். கூப்பிட்டு கொடுத்துருவார். இதெல்லாம் செஞ்சுக்க, இதெல்லாம் பண்ணிக்க, ஃபுல்லா பண்ணிட்டு, உங்களுடைய குறை என்ன ஃபுல் பண்ணிடு, டிக் மார்க் போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த அளவுக்கு அந்த ஒரு ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் அதிலே 2ஆம் இடத்துல இருப்பதால் வீடு மனை சொத்துலாம் அமையக்கூடிய வாய்ப்பு அதனால் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால ஒரு நல்ல தருணம். சூரிய பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் உங்க உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவாங்க. உங்க நண்பர்களே உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. உங்க சக ஊழியர்களே உங்களுக்கு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க. புதிய புதிய வாடிக்கையாளர் கவர்ந்து இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நீங்க செயல்படுத்தும் போது வாடிக்கையாளர்கள் உங்க அதிகமாக வரும்போது உங்கள் வியாபாரம் அதிகரிக்கும்.
தொழில் நல்ல மேன்மையடையும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான்கிறதால் ஏதேனும் ஒரு மனதுல ஒரு பயம் கொடுத்துட்டே இருக்குவார். நம்ம செய்யறது சரியா தவறா அப்படிங்கிறது ஒரு அச்சத்தையும் சேர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்ல, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் சேர்த்து கொடுப்பார். ஒரு பயம் கலந்த உணர்வு நம்ம பாடா படுத்திட்டு இருக்கோம், நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்துருவீங்க. அதனால இந்த மீன ராசிக்காரர்கள் எல்லா வகையிலும் வெற்றி பெற்று வாழன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.